ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஸ்கூல்லையும் வாங்க போகிறது கிடையாது. கார்டை டேரெக்டாக வந்து ஸ்கூலுக்கே அனுப்பிடுவாங்க. ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் மூலியமாக பசங்க கை கிடச்சிடும். சார், எங்களுடைய ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு தாலுக்கா வைஸும் நாங்கள் ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் நாங்கள் வந்து 2 ஸ்டாஃப் போட்டிருக்கோம். அவங்க அந்தந்த ஸ்டாஃபை வச்சு அந்தந்த ஊரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபுல் செட்டில் நான் கொடுத்துருக்கோம். அதனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்கூலுக்கும் அந்த டைஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 இயர்ஸில் நம்ம டோட்டலாக இதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் சார். 2 வருஷம் நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஐடி கார்டு நம்ம கொடுத்துருவோம். புதிய செல்வம். And welcome to every invited media persons, guests and delegates. I am Manish Kumar Benia, founder member of MNK Hello Digital Multi-Trades LLP, which is an organization working on skill programs and different education programs all over India. We are here today to make the students aware about the process and program of APAR in the state of Tamil Nadu. So from here we are starting this press release with meet. Now whatever the questions you have, you can ask, so that by proper information should be conveyed to all the students of the state, so that they can come and participate in APAR program and make it grand success in the state. So please, any questions from your side? சார் வணக்கம். இல்லை சார், change the place in Tamil. So change one sir, come that side. No problem. That side. No problem. Is it okay? Sir, they need to talk about the matter in Tamil. If we talk about Tamil, means we need to go for center. Change. That's why Come they in the told center. No problem. Sir will come. Sir, no, sir. Sir. உட்காரீங்களா? I'll be there, sir. Okay. கொஞ்சம் ரெடியா போலாமா? வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எம்என்கே ஹலோ டிஜிட்டல் மல்டி ட்ரேட்ஸ் எல்எல்பி ஆர்கனைசேஷனோட தமிழ்நாடு ஸ்டேட் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். இந்த ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பற்றி சார் வந்து சொல்லியிருந்தார். அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இது ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ உங்கள் மூலமாக தான் வந்து நிறைய வந்து நம்ம வந்து மக்களுக்கு, முக்கியமாக படிக்கிற பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதில் என்ன தகவல்கள் வேணுமோ நீங்கள் வந்து கேட்குறத நாங்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுக்குறோம். ஓகே, சூப்பர் சார், நல்ல கேள்வி. ஆக்சுவலி அப்பார், APAAR அப்படின்னா என்னன்றது தான் நீங்கள் கேட்குற கொஸ்டின். ஸோ ஆட்டோமேட்டிக் பர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது தான் ஆப்பார். ஓகே, ஸோ தானியங்கி மூலமாக பின்னாடி வந்து வர்ற சந்ததியினருக்கு, இப்போது நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட என்னென்ன பதிவேடுகள் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அவங்களோட டெவலப்மெண்ட் உள்பட எல்லாமே வந்து நம்ம ஆதார் மாதிரி ஆப்பாரில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம்.
பின்னாடி வந்து தொலைஞ்சு போச்சுன்ற ஒரு விஷயங்கள் வராது. இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்க போகிற டெவலப்மெண்ட் மக்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு. இதுதான் ஆதார் கார்டு வேறு சார். இது பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படிங்கிற கான்செப்ட்டுங்க. ஒன் நேஷன் ஒன் கார்டு, அதாவது எல்லா மாணவர்களுக்கும், இந்திய அளவில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்க பயன்படுத்துகிற அனைத்து விதமான எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸையும் இந்த ஒரே கார்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இதோட மேஜர் கான்செப்ட்டுங்க. ஸோ இது வந்து ஆதார் கார்டு மாதிரியே, ஆதார் கார்டு மாதிரியே ஆதார் கார்டு ஆஸ் அ யூனிக் கார்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு கார்டு. ஸோ இது வந்து பெர்மனண்ட் எஜுகேஷ்னல் நம்பர் இதில் ஒரு கொடுக்குறாங்க. இந்த பெர்மனண்ட் எஜுகேஷ்னல் நம்பரை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற யூடிஎஸ்சி வெப்சைட்டில் நாம் இதோட எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட பேசிக் எஜுகேஷ்னல் கான்செப்டில் ஆரம்பித்து அவங்களோட பை த டெப்த்து, அவங்க எஜுகேஷனோட டெப்த்து வரைக்கும், எது வரைக்கும் அவங்க படிக்கிறாங்க, எது வரைக்கும் வேலை செய்ய போகிறாங்களோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான எஜுகேஷ்னல் ப்ரூஃப்ஸையும் அந்த ஸ்கூல்ஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸோட எல்லா விதமான நாலேஜோட அதோட கேம்பஸ்லேயே நாம் இதை ரெஜிஸ்டர் பண்ணி தரப்போகிறோம். ஸோ இதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நம்ம இங்கே கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். இதை தமிழ்நாடு கவர்மெண்ட், நேஷ்னல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து இந்த வேலையை செய்கிறோம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் ஒவ்வொரு மாணவருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அப்டேட் இருக்கும். ஆனால் அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டோட சேர்த்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களோட எல்லா விதமான ப்ரூஃபுக்கும் அப்டேட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய பேர்த்துக்கு அதுக்கான மார்க்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே எதுவுமே அப்டேட் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த சூழலை சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மூலயமா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மூலயமா எல்லாமே ஒரு அப்கிரேடேஷன் நம்பர் மூலயமா கொடுத்து, ஆப்பார் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்து உங்களோட பேசிக் எஜுகேஷன் நம்பரில் இருந்து உங்களோட கிண்டர் கார்டனில் ஆரம்பித்து உங்களோட ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா விதமான ஜாப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் உட்பட உங்களோட ஒரே ஒரு நம்பர் எடுத்தால் உங்களோட எல்லா கிரெடிட் ஸ்கோர்ஸும் அதில் பார்க்கலாம். கிரெடிட் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஒவ்வொரு, நம்ம ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாமினேஷனுக்கு போகிறப்ப பார்த்துருப்போம், நம்ம ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபார்மாலிட்டிஸ் கொடுப்பாங்க, ஒரு பர்சன்டேஜஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த கிரேடை தாண்டியிருக்கீங்க, எந்த லெவலில் டெவலப் ஆகிருக்கீங்கன்னு பொறுத்து. ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்கீம்குள்ளார கொண்டு வரணுங்கிறதா இந்த ஆப்பரோட மெயின் கான்செப்ட் சார். ஸோ இதுதான் இதோட பேஸ். இதை நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் அவங்க கேம்பஸ்லேயே போய் நம்ம பண்ணித்தர போகிறோம். இதோட ஃபார்மாலிட்டிஸ், இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை இந்த அவேர்னஸ் மூலிமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுறோம் சார். இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, இப்போ எல்கேஜிலிருந்து இந்த காலேஜ் முடிக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கண்டக்ட் பண்ணுவீங்களா? பேசுங்க. ஆமாம் சார். கொஞ்சம் போட்டோம். எல்லாருக்குமே ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாருக்குமே நேரில் போயிட்டு தான் சார் கலெக்ட் பண்ணுறோம் சார். இப்போ கவர்மெண்டோட வெப்சைட் ஒன்று இருக்குது, வெப்சைட்டுங்கிற கவர்மெண்டோட சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது, யூடிஐஎஸ்சி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ஏற்கனவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த யூடிஐஎஸ்சி எப்படி எஜுகேஷன் சிஸ்டமில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாபேஸும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த யூடிஎஸ்சியோடவே இந்த ஆப்பாரும் லிங்க் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் ஏற்கனவே முடிச்சிருக்காங்க. ஆப்பாருங்கிறது நேஷ்னல் லெவலில் எல்லா ஸ்டேட்லேயும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸ். தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா இதோட அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் மூலிமா நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிஸை எல்லா பேரண்ட்ஸோட நாலேஜும் கொடுத்து அந்த ஸ்கூல்லையே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கார்டோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி தரப்போகிறோம். இதுதான் இந்த ஆப்பார் கார்டோட ஆக்சுவல் ஒர்க்கு சார். ஸோ இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லா டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லையுமே நேரில் போய் அந்த கேம்பஸில் உட்காந்து நம்ம பண்ண போகிறோம் சார். ஆக்சுவலி இது வந்து நம்ம சொசைட்டிக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிட்டு நம்ம வந்து முழுமையான வந்து அவங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பத்திரமா
கவர்மெண்ட்டை சர்வரில் வச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டிக்காக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை வந்து இன்னும் சொல்லணும்னா தொழில்நுட்பத்தில் வந்து அடுத்த முயற்சி இந்த கல்வித்துறையில். இதை தான் வந்து இதனுடைய அடிப்படை. காலேஜுக்கு போகிறாங்க, வேறு கவர்மெண்ட் காலேஜ், ஹாஸ்டல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், போகிறாங்க. அவங்க மறுபடியும் அவங்க எப்படி நீங்கள் கொண்டாடுறீங்க? ஸ்கூல் ஸ்கூலில் சார் இப்போ படித்து முடித்தவங்களும் இருப்பாங்க,